வி ஆர் லைவ் ஐ திங்க். சவுண்ட் மட்டும் கொஞ்சம் கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப லவுடா இருக்கா? இல்ல ரொம்ப இதா இருக்கா? அப்படின்னு பார்த்துக்கோங்க. நோ வாய்ஸ். தலைவரே நான் பேசவே இல்ல சூர்யா நான் இன்னும். அதான் வாய்ஸ் இல்லாம வந்திருக்கும். நோ வாய்ஸ். ஹாய் ப்ரோ சர்வேஷ். ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தீங்க. லைவ் வேணும், லைவ் வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ ஃபைனலி ஹியர் வி ஆர். அது வேற ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூ. அதனால தான் வீட்ல உள்ள பிராட்பேண்ட் அது வைஃபை வந்து அவ்வளவா சிக்னல் வருது. பட் லைவ் ஸ்ட்ரீம் போடுற அளவுக்கு நெட்வொர்க் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா வீட்டு பக்கத்துல கொஞ்சம் வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த ரோடு போடுற வேலை, அப்புறம் போஸ்ட் மரம் ஊன்ற வேலை இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஸோ அதனால ஒயர் அடிக்கடி கட் பண்ணி விட்டுறானுங்க. ஸோ அந்த வேலையெல்லாம் இப்ப தான் கொஞ்சம் இன்னும் முடியல. கொஞ்சம் முடியிற நிலைமையில இருக்கு. ஸோ சரண் எஃப்எஃப் ஹாய் ப்ரோ. ஹாய், ஹாய். சூர்யா ஹாய். ஸோ 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம ரீச் பண்ண உடனே நான் டெய்லி லைவ் வரணும். டெய்லி ஒரு 1 ஹவர் ஆச்சும் நான் லைவ்ல உங்க கூட இன்டராக்ட் பண்ணணும் தான் நான் இருக்கேன். ஏன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஸோ நம்ம லைவ் ஸ்ட்ரீம்ல எப்பவுமே ஜாயின் பண்ணுவாங்க. 30 டூ 40 மெம்பர்ஸ் வந்து ஆக்டிவ்லயே ஜாயின் பண்ணிட்டு இருப்பாங்க. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இது ஏதோ ஒரு தலைவரோட டெம்ப்ளேட் தானே இது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஃபுட்பால், கிரிக்கெட், ஃபார்முலா 1 எந்த டாபிக்கா இருந்தாலும் பேசலாம். ஸோ எஸ் கேலகர் தான் வருவான் போல ஜான்வரியில மேன் யுனைட்டட்க்கு. எஸ் ப்ரோ. கேலகர் தான். கேலகர் தான் வருவான் போலன்னு கேட்டீங்கன்னா, எஸ். மோஸ்ட்லி கேலகர் தான். ஏன்னா, மிட்ஃபீல்டர்லாம் வந்து ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியாவும் இருக்கானுங்க. அதே சமயத்தில லிமிட்டடா இருக்கு. டிமாண்ட் அதிகமா இருக்கு. பட் சப்ளை கம்மியா இருக்கு. அதான் சொல்லணும். நான் நான் சொல்றேன் எழுதி வச்சுக்கோங்க. இப்போ இப்போ இருக்கிற நிலவரம்படி மேன் யுனைட்டட் இப்போதைக்கு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க நிலவரம்படி நெக்ஸ்ட் சம்மர்ல 2026 சம்மர்ல நெக்ஸ்ட் சீசன் ஸ்டார்ட் ஆகும்போது பலீபா ஆர் எலிட் ஆண்டர்சன் 2 பேர்ல கம்பல்சரி இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு 75% 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் கண்டிப்பா மேன் யுனைட்டட் வந்துற போறாங்க. மினிமம் 70 மில்லியன் ட்ரான்ஸ்ஃபர் ஃபீ. அத நம்ம சொல்லியே ஆகணும். ஆர்சனல் ஆர் மேன் சிட்டி ஆர் லிவர்பூல் இவங்க வந்து டாப்ல இருப்பாங்க. லிவர்பூல் தான் நான் டாப்ல வச்சிருந்தேன். சாம்பியன்ஸ்க்கு அதாவது ட்ராஃபிக்கு. பட் லிவர்பூல் ஆர் டூயிங் ஷிட் நவ். அண்ட் அது அப்புறமா தான் வரும். பட் மேன் யுனைட்டட் டாப் 6 அதாவது மேக்ஸிமமே நான் டாப் 6 தான் வருவாங்க மேன் யுனைட்டட் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்பயே பிரெடிக்ட் பண்ணியிருந்தேன். என்னதான் நம்ம 200 மில்லியன் வந்து அந்த ஃப்ரண்ட் 3 ஓவர்ஹால் பண்ணியிருந்தாலுமே, நான் வந்து மிட்ஃபீல்ட் இல்ல. டிஃபென்ஸ் ஓகேயா இருக்கு. நம்மளுக்கு டிஃபென்ஸ் ஓகேயா இருக்கு. என்னதான் இன்ஜுரி இப்ப இருந்தாலுமே, ஸ்டார்ட்டிங்ல இன்ஜுரி நம்மளுக்கு இல்ல. ஸோ அதனால டிஃபென்ஸ் வந்து ஓகேயா இருக்கு. மார்டினஸ் மட்டும் தான் இன்ஜுரில இருந்தான். பட் மிட்ஃபீல்ட் இல்லாத ஒரே காரணத்துக்காக நான் வந்து மேன் யுனைட்டட் வந்து டாப் 6ல வச்சிருந்தேன். 5 கூட இல்ல. 6 யூரோப்பா லீக் பொசிஷன் தான் வச்சிருந்தேன். இப்பவுமே நான் தான் சொல்றேன். 6ல முடிச்சா தட்ஸ் அ மேசிவ் இம்ப்ரூவ்மென்ட் ஃப்ரம் லாஸ்ட் சீசன். சும்மா இவனுங்க எல்லாரும் மேன் யுனைட்டட் இவனுங்க வந்து டாப்ல தான் இருக்கணும். மேன் யுனைட்டட் வந்து 6லலாம் முடிக்கக்கூடாது. 5லயே முடிக்கக்கூடாது. டாப் 4ல தான் முடிக்கணும்னு சொல்லிட்டு சும்மா இவனுங்க ஒரு இது அஜெண்டாவ கிரியேட் பண்ணி வச்சிருக்கானுங்க. நீங்க வந்து டாப் 6ல முடிச்சோம் அப்டின்னா, தட்ஸ் அ மேசிவ் இம்ப்ரூவ்மென்ட் ஃபார் அமோரிம் அண்ட் ஃபார் அஸ் ஆல்சோ. ஏன்னா, பெர்ஃபார்மன்ஸ் ஒன் ஆஃப் த வொர்ஸ்ட் ஸ்குவாட் நம்ம வச்சிருக்கோம். வேற வழி கிடையாது. ப்ரோ ஸ்பர்ஸ் நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்ப ரொம்ப ஸ்பர்ஸ் பாட்டில் ஆகிட்டாங்க. ஸ்பர்ஸ் மேன் யுனைட்டட் அவ்வளவா பரவால்ல. ஸ்பர்ஸோட மேன் யுனைட்டட் அவ்வளவா பரவால்ல. எக்ஸாக்ட்லி. நீங்க ஸ்போர்ட்ஸ் எடுக்குறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்ப ஆஸ்டன் வில்லா எடுத்துக்கோங்க. ஆஸ்டன் வில்லா மேனேஜர் நம்ம உனாய் எமரி அவனோட என்ன சொல்றது? அப்படியே திருப்பி போட்டானுங்க அப்படியே. ஃபர்ஸ்ட் 5 மேட்சஸ்ல ஃபர்ஸ்ட் 4 மேட்சஸ் ஐ திங்க் 0 கோல் ஸ்கோர்ட். 0 கோல்ஸ் ஃபிளிப்பிங் 0 கோல் ஸ்கோர். பட் இப்போ உனாய் எமரி தான் பெரிய மேனேஜர். பாட்டம்ல இருந்த கிளப்ப இப்ப டாப் கொண்டு போயிட்டாப்ல. டைட்டில்க்கு காம்பீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்குவாட் வந்து நெறைய பேர் வெளியில போனாங்க. ட்ரான்ஸ்ஃபர்லாம் எதுவுமே பண்ணல. மார்டினஸ் வந்து ஃபைனல் டேல வந்து உள்ள வந்தான். அந்த டீம் வச்சுக்கிட்டு டாப் 2ல இருக்காங்க அப்டின்னா, திஸ் இஸ் சோசியல் மீடியா கைஸ். திஸ் இஸ் ஃபிளிப்பிங் சோசியல் மீடியா. அடியில இருந்தவன போட்டு தட்டுனானுங்க. போட்டு மண்டையிலே தட்டுனானுங்க உனாய் எமரிய. ஏன்னா 5 மேட்சஸ்ல வந்து 0 கோல்ஸ் அப்புறம் லாஸ்ட் பொசிஷன்ல இருந்தாங்க. லிட்டரலி லாஸ்ட்ல இருந்தாங்க. லாஸ்ட் 3ல இருந்தாங்க. பட் இப்போ அவ்வளோதான். தலைவன் வேற லெவலு அப்படிங்கிற மாரி உனாய் எமரிய போட்டு கொண்டாட ஆரம்பிச்சுட்டானுங்க. அமோரிம் போட்டு மறுபடியும் தட்ட ஆரம்பிச்சுட்டானுங்க. என்னடா பேசுறீங்க? லாஸ்ட் 10 டூ 8 கேம்ஸ்ல வந்து அமோரிம் வந்து ஜஸ்ட் 2 லாஸஸ் டா. ஐ டோன்ட் நோ வாட் இஸ் ராங் வித் த ஃபேன்ஸ் மோஸ்ட் ஆஃப் த ஃபேன்ஸ். ஸ்பர்ஸ் பத்தி ஜர்னலிஸ்ட் யாரும் பேச மாட்றானுங்க. தட்ஸ் தட்ஸ் வாட்ஸ் கால்ட் இட்ஸ் ஸ்பர்ஸ் ப்ரோ. ஸ்பர்ஸ் பத்தி பேசவே மாட்டானுங்க. ஸோ அதான் ஸ்பர்ஸ். நானுமே ஸ்பர்ஸ் பத்தி பேச விரும்பல. நான் எப்படி விரும்பலையோ, நெறைய பிளேயர்ஸ் வந்து ஸ்பர்ஸ்க்கு வரவே விரும்பல. ஸ்கேம் பண்ணிட்டானுங்க. இன்னொரு ஸ்கேம் ஒருத்தன் இருக்கான். அவன பத்தி சொல்லியே ஆகணும். வீசா நியூகாசில்ல வீசான்னு ஒருத்தன் இருக்கான் பாருங்க. பெரிய ஸ்கேம் அவன். அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. அவன் 60 மில்லியன் அவனுக்கும் குடுத்தாங்கன்னு நெனைக்கிறேன். நியூகாசில் பிரென்ட்ஃபோர்ட் டூ நியூகாசில் அலெக்சாண்டர் இசாக் போனதுக்கு அப்புறம் பெரிய ஸ்கேம். அத பத்தி நான் தனியா வீடியோவே போடணும். ஸோ 10 இயரா மேன் யுனைட்டட் மார்கஸ் மார்டின் சொல்லியிருக்காப்ல 10 இயரா மேன் யுனைட்டட் ஃபேன். நவ் நியூ டூ F1 டெல் மீ எ டீம் அண்ட் வாட் டீம் யூ சப்போர்ட். தலைவரே நானுமே F1 வந்து லாஸ்ட் 2 இயர்ஸா தான் பார்த்துட்டு இருக்கேன். அண்ட் சாரி லாஸ்ட் 1 இயரா தான் பார்த்துட்டு இருக்கேன். 2025 சீசன்ல மட்டும் தான் பார்த்தேன். F1 மூவிக்கு முன்னாடி நான் பார்க்க ஆரம்பிச்சேன். அதாவது
நான் எப்படி F1 பார்த்தேன் அப்படின்னா, நான் தெளிவா சொல்லிடுறேன். நான் எப்படி F1 பார்த்தேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ஃபுட்பால், கிரிக்கெட்லாம் பார்த்துட்டுருந்தேன். அப்புறம் ப்ரோ கபடி நல்லா பார்ப்பேன். ஸோ இத பார்த்துட்டு இருக்கும்போது, சரி வேற ஸ்போர்ட்ஸ் அதாவது வேர்ல்ட் லெவல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், நம்ம மாப்பிள ChatGPT மாப்பிள கிட்ட போய் ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் அக்கவுண்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன். பாஸ்கெட் பாலோ, இல்ல வாலிபாலோ அந்த மாரி ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் அக்கவுண்ட் சொல்லும்போது, அவங்க ஃபார்முலா 1 ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ChatGPT மாப்பிள வந்து சொன்னாப்ல. சரி ChatGPT சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு, அப்பதான் 2025 சீசன் வந்து அப்பதான் ஸ்டார்ட் ஆனுச்சு. ஸோ நான் லைவ் பார்க்கல. F1 மூவி வந்ததுக்கப்புறம் தான் லைவ் பார்க்க ஆரம்பிச்சேன். அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து ஹைலைட்ஸ் பார்த்தேன். ஏன்னா நம்ம ஊருக்கு வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ரீமிங் அவ்வளவா இல்ல. ஃபேன் கோட்ல மட்டும் தான் ஸ்ட்ரீமிங் இருந்துச்சு. ஃபேன் கோட்ல ஸ்ட்ரீமிங் இருக்கு அப்படிங்கிறதே நான் வந்து மூவி வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தேன். அதுக்கு முன்னாடி நான் YouTubeல வந்து எக்ஸ்டெண்டட் ஹைலைட்ஸ் ஒரு 20 மினிட்ஸ் ஹைலைட்ஸ் போடுவானுங்க. அத பார்ப்பேன். அப்புறம் குவாலிஃபையிங், பிராக்டிஸ்லாம் நான் சுத்தமா பார்க்க மாட்டேன். பிராக்டிஸ் வந்து நான் கரெக்ட்டா சொல்லப் போனேன் அப்படின்னா, அசர்பைஜான் ஜிபின்னு ஒண்ணு அசர்பைஜான் கிராண்ட் பிரீன்னு ஒண்ணு நடக்கும். அசர்பைஜான் நெறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம விடாமுயற்சி படம் வந்துச்சுல்ல, முழுக்க முழுக்க அசர்பைஜான்ல தான் நடத்திருப்பாங்க அது. என்னோட டீம் டீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து மெர்சிடிஸ் தான். அதாவது கன்ஸ்ட்ரக்டர்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? டீம் வைஸ் ஒரு டீமுக்கு வந்து ஒரு டீமுக்கு வந்து 2 டிரைவர்ஸ் இருப்பாங்க. 2 டிரைவர்ஸும் சேர்ந்து பாயிண்ட்ஸ் எடுக்கிறத கன்ஸ்ட்ரக்டர்ஸ் சாம்பியன்ஷிப்னு சொல்லி, அது தனியா வந்து பாயிண்ட்ஸ் கால்குலேட் பண்ணுவாங்க. இன்னொரு சைடு வந்து டிரைவர் அதாவது ஒரு இண்டிவிஜுவல் சாம்பியன்ஷிப் இருக்கும். டிரைவர்ஸ் சாம்பியன்ஷிப் இந்த வாட்டி லாண்டோ நாரிஸ் வின் பண்ணாப்ல இல்லையா? அது வந்து நம்ம மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன். உங்களுக்கு என்ன டீம் வேணுமோ நீங்க பார்க்கலாம். ஒரு வாட்டி நீங்க ஹைலைட்ஸ் பார்க்க வேண்டாம். ஹைலைட்ஸ் பார்க்காதீங்க சுத்தமா. ஹைலைட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமா தான் கான்டென்ட் இருக்கும். அதனால ஹைலைட்ஸ் பார்க்காதீங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ இன்னும் ஒரு 50 டேஸோ என்னமோ தான் இருக்கு F1 ஸ்டார்ட் ஆகுறதுக்கு. நம்மளும் லைவ் ஸ்ட்ரீம்லாம் போடுவோம். மேன் யூ லைக் F1 சொல்லுங்க. மேன் யுனைட்டட் லைக் F1ன்னா என்ன சொல்றது? ஃபெராரி. ஃபெராரி கண்டிப்பா எடுத்துக்கலாம். ஏன்னா மேன் யுனைட்டடும் எப்படி 300 காலத்துல நம்ம வந்து ரொம்ப டாமினன்ட்டான டீமா இருந்தோம் இல்லையா? அதே மாரி ஃபெராரியும் 300 காலத்துல ரொம்ப டாமினன்ட்டான டீம். 2மே ரொம்ப பெரிய பிராண்ட். மேன் யுனைட்டடும் ரொம்ப பிக்கெஸ்ட் பிராண்ட் இன் த வேர்ல்ட். ஃபெராரியும் ரொம்ப பிக்கெஸ்ட் பிராண்ட் இன் த வேர்ல்ட். ஃபார்முலா 1லயே ஃபெராரி தான் ரொம்ப டாப் பிக்கெஸ்ட் பிராண்ட் அப்டின்னா. பட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்க அப்டின்னா, கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அடிச்சிருக்காங்க. பட் டிரைவர்ஸ் சாம்பியன்ஷிப் அது ஓவராலா ஃபேன்ஸ வந்து திருப்திப்படுத்தணும் இல்லையா? அது வந்து ஃபெராரி பண்ணல. லாஸ்ட் ஒரு லாஸ்ட் ஒரு மோர் தென் ஃபியூ இயர்ஸ்ன்னே சொல்லலாம். அந்த மாரி. நீங்க அப்படி மேன் யுனைட்டட் மாரியான ஒரு F1 டீம் நீங்க சூஸ் பண்ணணும் அப்டின்னா, யூ கேன் சூஸ் ஃபெராரி.